Taste the Daily. பெஞ்சல் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் மெரினா, பட்டினப்பாக்கம், திருவொற்றியூர், பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. 3 அடி முதல் 6 அடி வரையில் ராட்சத அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுவதோடு காற்றும் பலமாக வீசி வருவதால் மீனவர்களின் படகுகள், மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்து காட்சியளிக்கின்றது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சன் புயலின் ஆக்ரோஷம் என்பது நள்ளிரவு முதலே தொடங்கிவிட்டது. அந்த அளவுக்கு கடல் சீற்றம் என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருந்து வருகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறிய கடந்த 3 நாட்களாகவே வங்கக்கடல் என்பது மிகுந்த சீற்றத்துடனே காணப்பட்டு வருகிறது. கடந்த 3 தினங்களாக 2 அடி முதல் 5 அடி வரையில் அலைகள் எழுந்து வந்த நிலையில் இன்று காலை முதல் இந்த பெங்கல் புயல் எப்பொழுது உருவானதோ அப்பொழுதிலிருந்தே வங்கக்கடலில் இந்த அலை என்பது அதிக அளவில் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இன்று காலை முதலே 5 அடி முதல் 7 அடி வரையில் இந்த கடல் சீற்றம் என்பது ஆக்ரோஷத்துடன் காணப்படுவது மட்டுமல்லாமல் தரை காற்றும் அதிக அளவில் வேகத்தோடு வீசி வருகிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் உருவான நிலையிலிருந்து தரை காற்று என்பது மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வரையில், அவ்வப்போது 50 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி தரை காற்று என்பது மிக அதிக அளவில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்போதைய நிலவரப்படி 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தரை காற்று வீசி வருவதால் பட்டினப்பாக்கம், மெரினா, அதே போன்று பெசன்ட் நகர், சாந்தோம், திருவொற்றியூர், காசிமேடு போன்ற இடங்களில் மிகுந்த கடல் சீற்றத்துடன் மெரினா வங்கக்கடல் காட்சியளிக்கின்றன. வங்கக்கடல் முழுவதுமே வெண்ணிற ஆடை போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. அந்த அளவுக்கு வெண்ணிற நிறத்தில் இந்த வங்கக்கடல் காட்சியளிக்கின்றன. மழையை பொறுத்தவரை இரவு முதலே பெய்ய தொடங்கிய மழை என்பது இடைவிடாமல் அவ்வப்போது பெய்து வருகிறது. மிகுந்த சாரல் காற்று மட்டுமல்லாமல் தரை காற்றும் பலமாக வீசி வருவதால் கடற்கரை பகுதிகள் முழுவதுமே பலத்த பாதுகாப்போடு பொதுமக்கள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பட்டினப்பாக்கம் கடற்கரை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள், மீன்பிடி சாதனங்கள் அனைத்துமே இந்த தரை காற்றால் மிகுந்த சேதமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் புயலின் தாக்கம் அதிகரிக்க அதாவது இந்த பெஞ்சல் புயல் என்பது மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என, இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த காற்றின் தீவிரம் என்பது மிக அதிக அளவில் இருப்பதும், இது போக போக அதிக அளவில் பிற்பகலுக்கு பிறகு காற்றின் வேகம் என்பது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தும் வரை அதிகரிக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.